அருமையான காலை நேரம். நான் இதை சொல்வதையும் மிகவும் கவனத்துடன் சொல்ல வேண்டும். இது அருமையான காலை நேரம். இந்த சமயத்தில் கவனக்குறைவாக இது அருமையான மாலை நேரம் என்று சொல்லிவிட்டால் ஒரு வியாபாரியின் குரல் சொப்பு சொப்பு என்றால் கன்னட மொழியிலே ஒரே சமயத்தில் பலவிதமான காய்கறிகளின் இருப்பதை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அதனால் அவசரமாக எல்லா காய்கறிகளையும் கீரை வகைகளையும் ஒரே சமயத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அப்பாடா இப்படி வியாபாரம் ஆக வேண்ட ஒரு எண்ணத்தோடு மடமடமடன்று எல்லா காய்கறிகளையும் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். வாங்க நினைப்பவருக்கு என்ன காய் விற்கிறார்கள், எண்ணத்தை விற்று கொண்டு போகிறார்கள், நாம் எதை வாங்குவது என்று சொல்ல யோசிப்பதற்குள்ளே அவர் பாட்டுக்கு வியாபாரி போய்கொண்டே இருந்தார். அப்படி என்றால் அவருடைய வியாபாரம் எப்படி நடக்கும்? ஒரே இடத்திலிருந்து சொப்பு, கேரட், பீட்ரூட், வள்ளிக்கிழங்கு இவைகள் எல்லாம் கிடைக்கும் என்று ஒரே இடத்தில் நின்று கொண்டு அவர்கள் கூறினால் வீட்டிற்குள்ளே இருந்து வீதிக்கு வந்து தேவையானவர்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பட அவங்க சொல்லிவிட்டு வண்டி தள்ளி போயினே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வரும் லாபம் என்ன? அதனால் எதிலும் ஒரு நிதானம் வேண்டும். இதே இடத்துல சில வினாடிகள், சில நிமிடங்கள் நின்று கொண்டு அந்த விற்பனைக்குரிய பொருட்களின் பேரை கூறிவிட்டு அவர்கள் அங்கேயே 2-3 முறை சொல்லிக்கொண்டு அங்கே நின்றிருந்தால் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே வந்து அந்த காய்கறிகளை வாங்கி கொண்டு போவார்கள். பாருங்கள், அவர்கள் மடமடன்னு வியாபாரம் விற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மடமடன்னு எல்லா காய்கறிகளையும் ஒரே சமயத்தில் கூறினார்கள். ஒன்று கூட நமது காதுக்கு கிடைக்க தெரியவில்லை. சரி, ஏதோ வந்து வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து என்னதான் விற்கிறார்கள் பார்க்கலாமே, ஏதாவது வாங்கலாமே என்று வீட்டுக்குள்ளே வருவதற்குள்ளே அவர்கள் கூவிக்கொண்டே போய்விட்டார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது அவசர உலகம். ஓகே, அவர்கள் செய்த தவறை அவர்களால் உணர முடியவில்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு கவலை, என்னடா இவ்வளவு கூவிக்கொண்டு நாம் விற்பனைக்கு தெரிவித்து கொண்டு போனோம், யாரும் வந்து வாங்கவில்லை என்று அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம். தவறு எங்கே இருக்கிறது? அவர்களுக்குள்ளேயே இருக்கிறது. அவர்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டு அந்த அவங்களை விற்கும் பொருள்களின் பெயர்களை சொல்லிவிட்டு அங்கே நின்று கொண்டிருந்தால் 2-3 முறை அவர்கள் தெரிவித்து கொண்டிருந்தால் வீட்டிலே உள்ளவர்கள் வந்து, ஓ என்னென்ன காய் இருக்குதுப்பா, முருங்கைக்காய் இருக்குதா, ஓ கீரை இருக்குதா, என்ன கீரை இருக்குது அப்படின்ட்டு தேடி பார்த்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போவாங்க. அவர்களுக்கும் வியாபாரம் ஆகும், இவர்களுக்கும் தேவையானதை வாங்குவார்கள். இந்த மாதிரி மழை சொல்லின்னு அவங்க பாட்டுக்கு எல்லா வீட்டாண்டியை நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு போயினே இருந்துட்டாங்க. இவர்கள் சொல்லி தெரிவித்து என்ன பயன்? தவறுகள் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில். அவர்களுக்குள்ளே ஒரு என்ன எண்ணம்? வியாபாரமே ஆகவில்லை.
ஓகே, எதிலும் ஒரு நிதானம் வேண்டும். ம். ஆ. ஓகே செல்வங்களே, நிதானம் பிரதானம் என்றெல்லாம் விளையாட்டாக சொல்வார்கள். விளையாட்டாக இல்லை, கருத்துடன் சொல்வார்கள். ம். ஓகே செல்வங்களே.